முதல்வருடன் சந்திப்பு நடத்துவதற்காக சென்னை தலைமைச் செயலகத்திற்கு இலங்கை துணை தூதரக அதிகாரிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை சென்னை தலைமைச் செயலகத்தில் இலங்கை துணை தூதரக அதிகாரிகள் சந்தித்திருக்கிறார்கள். இலங்கை துணை தூதர் கோட்டீஸ்வரன் கணேசநாதன் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். தமிழக மீனவர் பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் பிரதமருக்கு பல்வேறு முறை கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிற நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் மீனவர்கள் அதிக அளவில் கைது செய்யப்படுவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே இதனை தடுக்க பிரதமர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அவ்வப்போது கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடன் இலங்கை துணை தூதரக அதிகாரிகள் தற்போது சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியா இலங்கை இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதே போன்று மீனவர்களுக்கான பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்தும் அவர்களிடம் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களும் அதற்கான பதிலை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வழங்க இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவமான ஒரு சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. முதல்வருடன் சந்திப்பு நடத்துவதற்காக சென்னை தலைமைச் செயலகத்திற்கு இலங்கை துணை தூதரக அதிகாரிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை சென்னை தலைமைச் செயலகத்தில் இலங்கை துணை தூதரக அதிகாரிகள் சந்தித்திருக்கிறார்கள். இலங்கை துணை தூதர் கோட்டீஸ்வரன் கணேசநாதன் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். தமிழக மீனவர் பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் பிரதமருக்கு பல்வேறு முறை கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிற நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் மீனவர்கள் அதிக அளவில் கைது செய்யப்படுவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே இதனை தடுக்க பிரதமர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அவ்வப்போது கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடன் இலங்கை துணை தூதரக அதிகாரிகள் தற்போது சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியா இலங்கை இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதே போன்று மீனவர்களுக்கான பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்தும் அவர்களிடம் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களும் அதற்கான பதிலை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வழங்க இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவமான ஒரு சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி, நந்தினி.